சகோதரர் SKS ஷரஃபுத்தீன் அவர்கள் நம்முடைய ஒரு 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. கவன அறக்கட்டளையின் ஃபவுண்டர் தாஜுதீன் இருக்காங்க, அவருடைய சம்பந்தி. அவங்க சவுதியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3 தீன் சொல்லுவாங்க, ஷரஃபுத்தீன், தாஜுதீன், ஷம்சுதீன் ஹாஜியார் இறந்துட்டாங்க. இந்த 3 பேரும் ஆரம்ப கட்டத்தில் குவைத்துக்கு வியாபாரம் செய்ய போய் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான நண்பர்கள் சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் அவர்கள் நம்முடைய ஒரு 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். சார், அஸ்ஸலாமு அலைக்கும். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானம் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் நம் அனைவரும் உண்டாதாக. என்னை பற்றி சுருக்கமாக சொன்னார்கள், பெரியதாக அதிகமாக சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நம்ம என்னுடைய அந்த கவன் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் தாஜுதீன் அவர்கள் என்னுடைய சம்பந்தி. நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது எனக்கு மேடை பேசலாம் அதிக பழக்கம் இல்லை. மிஸ்டர் ஜமான் சொன்னார் போல ஒரு கலந்துரையாடலாம் ஒரு 5 நிமிடம் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் ஜமான் அவர்கள் மிக அழகாக எல்லா நம்முடைய சமுதாய பிரச்சனைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக சொன்னார்கள். நான் சில குறிப்புகள் எடுத்துக்கொண்டு அதை பேசலாம் என்று நினைத்தேன். அதையெல்லாம் சகோதரி அவர்கள் நான் என்ன சொல்ல நினைத்தேன் அதை சொல்லிவிட்டார்கள். அதனால் நான் அதிகமாக டைம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நம்ம கவன் ஃபவுண்டேஷனில் 36 பேர் தேர்ந்தெடுத்து நடத்திட்டு வருகிறார்கள். அதில் 15 பேர் பெண் பிள்ளைகள், 21 பேர் ஆண் பிள்ளைகள். அப்போ கிட்டத்தட்ட 60% 40% பெண் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம பெண்கள் படிக்கிறார்கள் என்பதற்கு அதில் பார்க்க போனால் 15 பேர் பெண் பிள்ளைகள், 8 பேர் மெடிக்கல் அந்த பிசிக்ஸ் என்ஜினியரில் படிக்கிறாங்க. மற்ற படிப்புகள் 7 பேர் படிக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளில் 10 பேர் அந்த மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கிறாங்க. மற்ற இன்ஜினியரிங் மற்றதில் 11 பேர் படிக்கிறாங்க. அப்போ மெடிக்கல் லைனில் 18 பேர், மற்ற லைனில் 18 பேர் படிக்கிறாங்க. நான் சும்மா இருக்கிறத குறிப்பு எடுத்தேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தப்பட அந்த படிப்பு அப்படிங்கிறது நம்முடைய முஸ்லாம் வந்த புதுசில் அதுக்கப்புறம் உள்ள அறிஞர்கள்லாம் நம்ம முஸ்லீம் அறிஞர்கள் நிறைய விஞ்ஞானிகள் நிறைய இன்ஜினியர்களாக இருந்திருக்கார்கள். அதெல்லாம் சரித்திரம் படித்திருப்பீர்கள். அதுக்கப்புறம் படிப்பை 2ஆக படித்து விட்டதால் மார்க்க படிப்பு உலக படிப்புன்னு படித்ததால் அது உலக படிப்பில் நிறைய கவனம் செலுத்த முடியாமல் நம்ம ஆங்கிலேயர் இருக்கும்போது ஆங்கில படிப்பே ஹராம் என்ற அளவுக்கு ஃபத்வா கொடுத்து உலக படிப்பை குறைத்து விட்டார்கள். இப்போ சமீப காலமாக நமக்கு உலக படிப்பு படிக்கிறதுக்கு ஆர்வம் கொண்டு நிறைய படிக்கிறார்கள். ஆனால் என்ன பரிதாபம் என்றால் உலக படிப்பு குறைவாக இருந்து மார்க்க படிப்பு இருந்த சமயத்திலும் அல்லது படிப்பே அதிகமாக இல்லாத சமயத்திலும் மக்கள் ஒரு ஒற்றுமையாகவும் தீனுடைய ஒரு பிடிப்பாகவும் இருக்கார்கள். அதாவது இஸ்லாத்தை பற்றி அவர்கள் என்ன தெரியுமோ குறைந்த அளவுக்கு இருந்தாலும் அதை தீவிரமாக நல்ல பின்பற்றுவதாக பற்றுள்ளதாக இருந்தார்கள். மௌலூது போனா பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மௌலூத போனாங்க. அப்போ ஆனா இப்ப நிறைய பேர் இஸ்லாத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீவிரமா போயிட்டாங்க. ஆனா படிப்பு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இவங்களாம் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உலகமும் மறுமையும் பாதியாக இருக்கணும் குறைந்த அளவு. இப்போ உலக படிப்பவர்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை பத்தி படிக்காம தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு மாணவர்களை உங்களுக்கு நான் சொல்லுவது, நம்ம உலக படிப்பு எப்படி நமக்கு அவசியமோ அதே மாதிரி மார்க்க படிப்பும் நமக்கு முக்கிய அவசியம். அதை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க முயற்சி பண்ணாலும் கட்டாயம் செய்யணும். இதுதான் என்னுடைய அறிவுரை. அடுத்தாப்புல நம்ம அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்துல குறைந்த அளவு மக்களாக இருந்தாலும் ஈமானில் உறுதியாகவும் வீரமாக இருந்தார்கள், உலகத்தை கட்டி ஆண்டார்கள். அதன் பிறகு அந்த ஈமான் என்பது இஸ்லாமிய பற்று என்பது குறைந்து போனதால் நாம் முஸ்லிம் ஜனத்தொகை மிக மிக அதிகமாக இருந்தும் நாம் உலகத்திலேயே அடிமையாக தான் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஈவன் பணக்கார நாடுகள், அரபு நாடுகள் போன்ற பணக்கார நாடுகள் இருந்தாலும் அவருடைய ஈமான் செயலளவாக இருப்பதனால வார்த்தையில் இருக்கிறதுனால நாம் மேலே ஆதிக்க அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு மாற்றமாக அதற்கு எதிராக சமீப காலத்தில்
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வல்லரசையை எதிர்த்து நானும் ஒரு வல்லரசு தான் என்று காட்டிக் கொண்டிருக்கின்ற நாடு. அது நம் கொள்கை அளவில் சில பாகுபாடுகள் இருந்தாலும் நல்லா செய்து கொண்டிருந்தால் தங்களுக்கெல்லாம் தெரியும். அதுபோல் அவர்கள் உலக அறிவையும் இஸ்லாமிய அறிவையும் சேர்ந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறதால ஒரு வல்லரசையை ஆட்டி படைக்கிறார்கள். அதுபோல் நாம் என்ன பண்றோம்னா, நாமளும் இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். ஒண்ணு. அடுத்த சப்ஜெக்ட், இப்போது நாம் படித்த இந்த பவன் பவுண்டேஷனால படித்த பிள்ளைகள் சேர்ந்து ஒரு சின்ன அமைப்பு வச்சு தொடர்பு கொண்டு கொள்ளணும். ஜமால் முஹம்மது காலேஜ் அந்த காலத்தில் ஆரம்பிக்க போறப்போ பெரிய இடம், சின்ன இடத்துல படிச்சு நிறைய மக்கள் வெளியே வந்து என்னன்னா எல்லாம் வெளிநாட்டில் போயிருந்து நம்முடைய காலேஜ், நாம் படித்த காலேஜ், இதனாலதான் நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துல நிறைய டொனேஷன் கொடுத்து நிறைய கட்டங்களை உண்டாக்கி ஜமால் முஹம்மது காலேஜ் அவ்வளவு இதுல வந்ததுன்னா டொனேஷன்ல தான். அது மாதிரி நம்மளுடைய அமைப்பு நாம் படிக்கிறதுனால, நமக்கு படிக்கிறதுனால நம்முடைய வருமானத்துல ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு செலவு பண்ணி மற்றவர்களை படிக்க வைக்க இன்ஷா அல்லாஹ் உறுதி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தாப்புல கடைசியா சொல்லிக்கிறேன். நம்ம இஸ்லாத்தை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணமா இப்போ நம்ம குர்ஆன், ஹதீஸ் இதெல்லாம் இருக்கு. குர்ஆன் நம்ம முஸ்லிம்களுடைய அடிப்படை குர்ஆன். அந்த குர்ஆனை நம்ம எவ்வளவு தூரம் பொருள் தெரிந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு எழுத்து படிச்சா ஒரு 10 நிமிடங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? நிறைய பேருக்கு சொல்ல வர அல்ஹம்து சூரா கூட அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு சந்தேகம். அப்போ ஒரு இறைவனுக்கு முன்னால் நம்ம நின்று தொழும் போது இந்த அல்ஹம்து சூரா ஓதும் போது அந்த அல்ஹம்துடைய பொருள் என்ன எப்படிங்கிற தெரிஞ்சும் போது அதை தெரிஞ்சு அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்கான், என்ன நினைக்கிறான், நம்ம அல்லாஹ் பார்க்காட்டி நம்ம அல்லாஹ் பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட ஒரு பயபக்தியோட செய்யணும்னா அதனுடைய பொருள் தெரிஞ்சிருக்கணும். பொருள் தெரிஞ்சு ஓதணும், பொருள் தெரிஞ்சு படிக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. சின்ன சூறாக்கள் நீங்கள் தொழுகையில ஓதும் போது அந்த பொருள் தெரிஞ்சு ஓதுக்கிறதுக்கு பண்ணுங்க. அடுத்தாப்புல கடைசியா குர்ஆன் தான் நம்மளுடைய வழிகாட்டி. குர்ஆன் தான் முஸ்லிம்களுடைய வழிகாட்டி. குர்ஆனை நம்ம சரியா படிக்கிறது இல்லை, பொருள் தெரிஞ்சு படிக்கிறது இல்லை. அப்போ ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, ஆயிஷா நாயிகா அவர்கள்ட்ட ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறப்போ ஆயிஷா என்ன சொல்றாங்க, அது குர்ஆனாக தான் இருந்தது. சரிதானா? கவனிக்க கொஞ்சம் அங்கங்க படிக்க முக்கியமாக முடிக்க போறேன் கவனிக்க. ஆயிஷா ரலியல்லாஹு நம்முடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை பின்பற்ற வேண்டியதெல்லாம் குர்ஆன் தான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, குர்ஆனாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி பெருமாளுடைய வாழ்க்கை குர்ஆன நம்ம தமிழ் நிறைய இருக்குது, நிறைய வந்திருக்கு, படிக்கணும், பொருள் தெரிஞ்சுக்கணும். ஆனா அவருடைய விளக்கம் முழுசா தெரியறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான் நமக்கு வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற நம்மளுடைய தாஜுதீன் அவர்கள் சம்பந்தி தான் 3 பாகமாக 1000 3000 பக்கமா மக்காவில் மாநதி, மதீனாவில் மாநதி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி புத்தகம் அது மாதிரி தமிழ்ல வந்ததே இல்லை. ஆனா எனக்கு தெரியல, நீங்க கவல் பவுண்டேஷன்ல இருந்து படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர் அந்த புத்தகத்தை போய் தெரிஞ்சிருக்கீங்க, வாங்கிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. கை தூக்க சொன்னா தூக்குவீங்களா? நீங்க கொஞ்சம் ஹலோ மக்காவில் மாநபி, மதீனாவில் மாநபின்னு சாட்சி புக்கு போட்டிருக்காங்கல்ல, யாருக்கு எத்தனை பேர்த்த இருக்கு? கை தூக்கணும். இப்ப மாணவர்கள் அவர்கிட்ட நீங்க பரிசு வாங்குறீங்கல்ல, வெக்கம் இல்லாம நான் கேட்கிறேன். அவர் தான் போட்டிருக்கிறாரு. அதாவது குர்ஆன் தான் ஹதீஸ் எல்லாம் தாஜுதீன் போட்டிருக்காங்க. 3000 பக்கம் மக்காவில் மாநபி, மதீனாவில் மாநபின்னு. இதை படிச்சாலே நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை அது மாதிரி திருத்திக் கொள்ளலாம். இதுதான் குர்ஆன். இதுல இங்க 36 பேர்ல ஒரு 35 பேர் எத்தனை பேர் அந்த புக்கை வாங்கியிருக்கேன் அப்ப பார்க்க தெரியும். வெக்கமா இருக்கு, புரியுதா? இதை கேட்கணும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு எதுக்குன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் அக்பர் அவர் அந்த புத்தகம் தயார் பண்ணிருக்கிறது பல பெரிய அறிஞர்கள் போட்ட புத்தகங்கள்லாம் படிச்சு தயார் பண்ணிருக்காரு. அந்த புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கிறது நிலைமை இருக்காது. பெரிய அந்த அறிஞர்கள் போட்ட புத்தகம் படிக்க நம்மதான் இருக்கு. அது தயவு செஞ்சு இந்த மாணவர்கள் அவருடைய பெற்றோர்களும் அந்த புத்தகத்தை பார்த்து படிக்கும்போது நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வு முழுசா தெரியும். அதை பின்பற்ற ஒவ்வொரு சின்ன செயல்களையும் பின்பற்ற முடியும், எப்படி பண்ண முடியும் தெரியும். குர்ஆன் தான் ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அதை நம்ம படிக்க முயற்சி விடுவோம். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நல்லபடியா படித்து நம்ம சமுதாயத்தை, அதாவது ஒரு குவைட்ல நெக்ஸ்ட் அச்சீவர் ஃபார்ம்னு ஒரு அமைப்பு இருக்கு. இன்ஜினியர் இப்ராஹிம் அவர் தனியா உண்டாக்கி கிட்டத்தட்ட குவைட்டுக்கு வந்த அழகறியா தெரிஞ்ச
கம்ப்யூட்டர் படித்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ரூம் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து பெரிய பெரிய வேலைகளில் எத்தனை லட்சக்கணக்கான சம்பள வேலைகளை அமைப்பு கொடுத்தாரு. அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, நெட்டாட்சி வருஷம் இன்னும் இருக்கு. நூற்றுக்கணக்கான பேர்களை அவங்க உண்டாக்கி வேலையை சேர்த்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த கவன் ஃபவுண்டேஷன் அவர்களும் ஒரு அமைப்பை வச்சு அந்த 100 பேரும் ஒரு அமைப்பை வச்சு மாதம் மாதம் அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க. அவங்க சம்பளத்திலிருந்து ஒரு 5% 2% தான் கொடுக்குறாங்க. அதை வச்சு அவர் இப்ராஹிம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறார், நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உதவிகளை நீங்களாம் செய்யணும் கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறுகிய நேரத்தில் தயாரிப்பு செய்து நம்முடைய உரையாற்றிய சகோதரர் ஷரஃபுதீன் ஹாஜி அவர்களுக்கு கவன் ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.